ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகத்தில் உள்ள ஓப்பன் போர்ஸ் அப்புறம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்க இந்த மாஸ்க்கை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு சூப்பராக கிளியராக உங்கள் ஸ்கின் ஆகிடும். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றிங்க. அதுக்கு ஒரு கற்றாழை துண்டு தான் எடுத்திருக்கேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு தெரிய வருங்க. இந்த கற்றாழை துண்டை 7-8 தடவை அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து அதனுடைய ஜெல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் கத்தாழை கிடைச்சா அதில் செய்யலாம், இல்லைன்னா ரெடிமேட் ஜெல் கூட இருக்குங்க, கற்றாழை ஜெல்லு. அதை வச்சும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் முகத்தில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் தினமும் இந்த கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்கள். செம்ம பொலிவாக அழகாக இருப்பீங்க, அழகாகிருவீங்க. நான் தினமும் இந்த கற்றாழை ஜெல்லை சாதாரணமாகவே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு முகத்தை வாஷ் பண்ணிவிடுவேன். இப்படி தான் இருக்குங்க. இதை சாதாரணமாக போடுறதுக்கு ஓகேங்க. ஆனால் இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு இந்த கத்தாழையை நம்ம ஜூஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு அந்த மிக்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபேஸ் பேக்காக கிடைக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேட் கத்தாழை ஜெல்லு கடைகளில் விற்கிது, அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் செய்யலாம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். எடுத்துகிட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கைகளில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். சாதாரணமாக கைகள் மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டு இதை அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜெல் உங்களுக்கு கிடைச்சாலும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். கற்றாழை அவ்வளோ நல்லதுங்க முகத்துக்கு, ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும், ஹேருக்கும் சூப்பரான உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ரெடிமேட் ஜெல் தான் இன்றைக்கி எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் அதே ஜூஸாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போது அதுக்கு அடுத்த பொருளாக எடுத்துக்கிறது திரிபுலா சூர்ணங்க. திரிபுலா சூர்ணத்தில் கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த 3 பவுடரும் சேர்ந்தது தாங்க திரிபுலா சூரணம். இதை இன்டேக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். என்றும் இளமையாக இருக்கணும், கொஞ்சம் வயசு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை டெய்லியும் நைட்டு சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூனு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட வயசு தெரியாமல் இளமையாக இருப்பீங்க. எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். அடுத்த பொருள் எடுத்துருக்கிறது அதுதான் ஒயிட் சாண்டல் பவுட்ருங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஸ்கின்னை டைட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு முகத்தில் சுருக்கங்கள் இருக்காது, முகம் தொங்கல் இருக்காது, நல்லா டைட்டாக உங்களுக்கு யங்காக கட்டி கொடுக்கும். அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் ஆன்டிபயாட்டிக் உள்ள மஞ்சள் தாங்க. மஞ்சள் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கிடைச்சாலும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண மஞ்சள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய வெட்டுக்காயங்கள் கூட மஞ்சள் வச்சா சீக்கிரம் அந்த புண்ணு, ஆறாத புண்ணு கூட ஆறிடும். அதனால் கிருமிகள் உங்களுக்கு முகத்தில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மஞ்சள் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் ரோஸ் வாட்டருங்க.
ரோஸ் வாட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த பேக் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பால் அதுவும் நல்லது. அதுக்கடுத்து நீங்கள் சாதாரண பசும்பால் ஊற்றி கூட இந்த பேக் ரெடி பண்ணலாம். தேன் இருக்கவங்க தேன் கூட போட்டு நீங்கள் இந்த பேக் ரெடி பண்ணலாம். தயிர் எனக்கு சேர்ந்துக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தயிரும் போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அது அத்தனையுமே ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. தேங்காய் பால் சூப்பரான ரெமெடி. ஸ்கின்னை வந்து அவ்வளோ சூப்பராகி கொடுக்கும். அது மாதிரி தேன் நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஜெல்லு இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷான ஜெல்லில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெடிமேட் ஜெல்லில் திரிபலா-சூரணம், மஞ்சள், ரோஸ் வாட்டர், அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் கூட போட்டு கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் இந்த 3 பொருளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கற்றாழை ஜெல்லு, அப்புறம் திரிபலா-சூரணம், மஞ்சள், இதை மட்டும் நீங்கள் போட்டு வந்து பாருங்கள். செம்ம சூப்பரான ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முகத்தில் உள்ள குழிகள்லாம், அதாவது ஓப்பன் போர்ஸ் வந்து உங்களுக்கு மூடிட்டு வரும். ஸ்கின்னை வந்து துளைகளை க்ளோஸ் பண்ணிட்டு வருங்க. அது மாதிரி முகம் வந்து நல்லா டைட்டாக இருக்கும், க்ளோவாக இருக்கும், சூப்பராக அழகாக இருவீங்க. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வரணும் இந்த பேக்கை. இப்போது நான் வந்து கைகளுக்கு போட்டு காட்டுறேங்க. போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் இதை குளிர்ந்த தண்ணியில் கழுவிட்டு வந்துடலாம். கற்றாழை ஜெல்லு அவ்வளோ க்ளோவாக சூப்பராக அப்படியே பளபளன்னு ஸ்கின் ஆகிடுங்க. கற்றாழை ஜெல் போடும்போது ஃப்ரெஷ் இருந்தேன்னா ஃப்ரெஷ்ஷை அதை வந்து சரி பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு ஜூஸாக அடித்து யூஸ் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன லைக் கொடுத்தீங்கன்னா யாருக்கு இந்த வீடியோ உபயோகமாகுமோ அவங்க வந்து இதை பார்த்து பயனடைஞ்சுக்குவாங்க. பாருங்கள், வச்சுட்டு நான் ஒரு 15 நிமிஷம் கழுவிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா க்ளோவாக அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும் முகம். பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் மறைஞ்சு பிம்பிள்ஸ் வந்துட்டு விட்டுட்டு போன மார்க்ஸ் எல்லாம் கூட மறையுங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.